இதெல்லாம் இருக்கிறது கடைசி சர்க்கம் 128வது சர்க்கம். சில இடத்துல 130வது சர்க்கமா இருக்கும், பல இடத்துல 128வது சர்க்கமா இருக்கும். யுத்த காண்டத்தினுடைய கடைசி. ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுது. ஆன பிற்பாடு ராமன் இப்ப நாட்டை ஆள்றதுக்கு போறார். அந்த நாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்க நன்னா கேட்கணும். ஒரே ஒரு விஷயம் முதல்ல உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கேன். எங்கேயோ சம்மந்தமில்லாத தள்ளி இருக்கேன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா அதுதான் உண்மை, நடந்திருக்கிறது உண்மை. நாம் அப்படி இருக்கணுங்கிறது தான் நியாயம். நம்ம ஒத்தொத்தருடைய மனசு அதை விருப்பப்படுறது. ஆனா விருப்பப்படுறத நடத்தணும்னு வரைச்சே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு நெருடுறது நமக்கு. அங்கதான் சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. இல்ல, கண்டிப்பா நடைமுறைக்கு சாத்தியம்தான் அப்படின்னு நம்ம நினைச்சாதான் அதுல ஒரு முக்காவாசியான கிடைக்கும், கால்வாசியான கிடைக்கும், 1% கிடைக்கும். அதனால யாருமே இப்போ என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியுது, இருக்க போதா அப்படின்னு அழுதுட்டே தயவுசெய்து கேட்காதீங்க. கண்டிப்பா இருக்கும், நடக்கும் என்கிற அந்த முயற்சி, அந்த புத்துணர்வோட கேட்டா தான் ராமனுக்கு பிடிக்கும். இல்லைன்னு இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஓஹோன்னு ராமராஜ்யத்தை பத்தி கேட்டோம். ராமன் இருக்கிறார், ராமனை நம்பினோம்னா கண்டிப்பா நடக்கும்னு நாமளும் சொல்றோம். ஆனா இதை கேட்கச்சேவே இருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணு நடக்க போறதா தெரியல. இப்போ ராமனே வந்தா கூட இனிமே இந்த நாட்டை அப்படி ஆள முடியுமான்னு தெரியாது சுவாமி. இது வேற சொல்லுவா. இருப்ப நிறைய பேர் வாசல்ல உட்காந்து அரசியல் பேசிட்டே இருப்பா பாருங்க. அவளுக்கு எல்லாம் ஒரு நினைவு, நம்ம தான் இந்த ராஜ்யத்தையே மாத்தி வச்சுள்ளதான் நினைச்சிருப்பா. ராத்திரி 9ல இருந்து 10:30 மணி வரைக்கும் பேசுவா. வேற ஏதாவது திருப்பலாண்டு சொன்னேன், திருப்பாவை சொன்னேன், எல்லாம் வரவே மாட்டான். ஆனா உள்ளவர் ஏதாவது சாதிச்சுடான்னா என்ன சண்டை தெரியுமோ, இந்த கட்சிக்கா இவர் பேசியிருப்பார், அந்த கட்சிக்கா அவர் பேசியிருப்பார். 2 பேருக்கு அந்த கட்சிக்காரனே தெரியாது. ஆனா இவர் வாட்டுக்கு பேசியிருப்பார், சண்டையை கொண்டு வந்திருப்பார். அதனால அவ்வளவு தூரம் நம்ம ஒன்றி போயிருக்கோம். அப்படிதான் நான் சொல்லவே இல்லை. இப்போ நன்னா நடந்திருக்கிறதான் வால்மீகி எழுதி வச்சிருக்காங்க. நம்ம நாட்டுலதான் நடந்திருக்கு, நம்ம ராமன் தான் ஆண்டிருக்கார். அதை பத்தி கேட்க கேட்க நமக்குத்தான் சிரத்த வரணும், நமக்குத்தான் உணர்ச்சி ஏற்படணும். நடந்ததுன்னா தானே ராமன் அதை நிறைவேற்றி கொடுப்பார். சில ஸ்லோகங்கள் வாசிக்கிறேன். ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. உடனே கூட யுவராஜ்ய பட்டாபிஷேகம், இளவரசி பட்டம் கட்டணம் இல்லையோ. ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், 14 வருஷம் என் கூட வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்க லக்ஷ்மணா, நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ. எப்பவும் போல லக்ஷ்மணன் மறுத்துட்டார். இது ஆரம்பத்திலேயே தான் பண்ணிருக்காரு. நாட்டுல இருந்து வராதேனார், வந்தே தீருவேன்னார். எதை சொன்னாலும் ராமன் சொல்றது கேட்கறது இல்லை. கூட வருவேன் கூட வருவேன், அதே பிடிவாதம் தான் இப்பவும். இப்போ ராமா, நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதா இல்லை, எனக்கு தொண்டு புரியத்தான் தெரியும், நீ பரதனை கேட்டுக்கும். நீ எது சொன்னாலும் பரதன் தான் கேட்பார். உவாச்ச லக்ஷ்மணம் ராமஹ தர்மஜ்யம் தர்மவத்சலா ஆதிஷ்ட தர்மஜ்ய மயா சஹேமாம் காம் பூர்வ ராஜா துஷிதாம் பலேன துல்லியம் யதாத்வம் பித்ருவித் புரஸ்தாத் தையோர் யௌவராஜ்யே துரம் யௌவராஜ்யே துரமுத்வஹஸ்ய. யௌவராஜ்யம் இளவரசி பட்டம். அந்த பட்டத்தை கட்டிட்டு நன்னாரு லக்ஷ்மணா. அவர் மறுத்தார். ராமன் திரும்பி பரதனை பார்த்தார். உடனே ஒத்துனுட்டார். ராமன் எதை சொன்னாலும் ஒத்துக்கிற குணம் பரதனுக்கு. ரொம்ப நல்லவர் தான் லக்ஷ்மணன். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அவர் சொல்றதுன்னு பார்க்க மாட்டார், தான் பண்ணணும்னு பார்ப்பார். தான் கூட போனோம், தான் தொண்டு புரியணும், தான் பண்ணணும்னு நினைவு. பரதனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணணும், அவர் தான் நமக்கு முக்கியம். அந்த எண்ணத்தோட பரதன் ஒத்துனுட்டார். பௌண்டரீகம் அஸ்வமேதாபியாம் வாஜிமேதேன சாசகத்து அன்னேஷ விவிதேர் யஜ்ஞைஹி அஜயத் பார்த்திவாத்மஜா. இப்ப நீங்க ஒன்னொன்னா ஞாபகம் வச்சுங்க. கையில பேனா காகிதம் இருக்கிறவா என்னன்னு எழுதினுடுங்க. இன்னென்ன மாதிரி நடந்திருக்கு ராஜ்யம். அது இல்லையா, மனசுல எழுதிங்கோ. வேற என்ன சொல்றது, காகிதம் இருந்தா காகிதத்தை எழுதிங்கோ, காகிதம் இல்லைன்னா மனசுல எழுதிங்கோ. முதல்ல சொல்ல இருக்கும், ராமன் ராஜ்யத்தை ஆரம்பிச்ச உடனே எப்ப யாக யஜ்யங்கள் ஹோமம் பண்ணணுமோ சரியா பண்ண ஆரம்பிச்சார். அதான் ராமன்ற ராஜா முதல்ல பண்ண ஆரம்பிச்ச காரியம். இன்னைக்கு நமக்கு நாடு முழுக்க தேடி பார்த்தாலும் தர்மசாஸ்திரம் சொன்னபடிக்கு யார் யஜ்யமும் ஹோமமும் பண்றாங்க? பண்றதே கிடையாது இல்லையோ. அது பண்ணாதான் தேவதைகளுக்கு பிரீத்தி ஏற்படும். இப்பெல்லாம் தேவதை பிரீத்தி ஏற்பட்டு வருண பகவான் வருஷிக்கிறார் சொன்னா நம்புறதே கட்டமாப்படுத்தல. வாயு பகவான் தான் காத்து வீசுறார், நம்பிக்கையே வர மாட்டேங்கிறது. அது சூரிய கடவுள் இருந்துதான் நமக்கு சூரியன் கொடுக்கிறார். அதெல்லாம் ஒரு பொருளா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு தேவதையா நம்ம பார்க்கறதே விட்டுட்டோம். நான் ஆதி காலத்துல இருந்து எகிப்து நாடு ரோமாபுரி எல்லாம் சொல்றாளே, அந்த காலத்தில இருந்து சூரியனையும் சந்திரனையும் தான் வழிபட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவாந்திரத்துல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஆனா பழைய நாள்ல இருந்து எந்த நாடா இருந்தாலும் சூரியனை வணங்குவா, வன தேவதையை வணங்குவா, சந்திரனை வணங்குவா, வாயு தேவதையை வணங்குவா. இப்படி இயற்கை கடவுள்கள் தான்
அதுக்கப்புறம் தான் மாறி மாறி எங்கெங்கோ கடவுள் கடவுள் இருக்கார், உருவம் உருவம் இல்லை, எப்படியோ நம்ம போயிட்டோம். அதனால தேவதைகளுக்கு பண்ண வேண்டிய ஆகுதியை கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம வீட்டுல கூட அதை நன்னா ஞாபகம் வச்சு, ஒரு ராஜ்யம் நன்னா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும்னால் பித்ருக்கள், தேவர்கள், மனுஷர்கள், பகவான் இந்த 4 பேருக்கு உண்டானதை சரியா பண்ணணும். பகவானுக்கு வேண்டியதை பண்றதுதான் ஆராதனை, தினமும் பூஜை பண்றோம் இல்லையோ, அது பகவானுக்கு பண்ண வேண்டியது. பித்ருக்களுக்கு பண்ண வேண்டியதுதான் தர்ப்பணம், சிராத்தம் முதலானவை விடாம செய்யணும். மற்ற ஜீவராசிகளுக்கு பண்றதுதான் அதுகளுக்கு சோறு போடுறது, நாய்க்கு சோறு போடுறது, காக்காக்கு சோறு போடுறது, மற்றதுக்கு சோறு போடுறது. அதுக்கு மனுஷர்களுக்கு பண்ண வேண்டியது அன்னதானம், தீர்த்த தானம், வஸ்திரதானம். அவளுக்கு உடுக்கிறதுக்கு ஆடை கொடுக்கறது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் மனுஷாளுக்கு பண்ண வேண்டியது. அப்ப மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, பிதர்களுக்கு, தேவர்களுக்கு, பகவானுக்கு இந்த 5 யஜ்ஞத்தை தினப்படி நாம செய்யணும். இது செஞ்சுட்டு இருந்தா குடும்பம் தாராளமா நல்லா இருக்கும். ஆனா இத அப்படியே மறந்து போட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம ஏது நாழிப்போம். காலத்தால 7:30 மணிக்கு கிளம்பினோம்னா சாயங்காலம் 8:30 மணிக்கு திரும்பி வர போறோம். இதுக்குள்ள பித்ரு யஜ்யம், தேவ யஜ்யம், பிரம்ம யஜ்யம்னா அவள்லாம் எங்க இருக்கான்னு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல ஜாகிரதையா இருக்கா. நம்ம வீட்டிலேயே இருக்கா, சுத்தி சுத்தி ஒரு மூலையிலேயே உட்காந்துருக்கோம். நாம தான் அவளை பாக்குறதே இல்லை. இந்த தூணுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கார், அந்த மூலையில ஒருத்தர் இருக்கார், இந்த மூலையில ஒருத்தர் இருக்கார், இந்த மூலையில ஒருத்தர் இருக்கார். எல்லாம் பெருமானுடைய ஆட்கள், எல்லாரும் அவர் வச்சிருக்காரு நம்ம வீட்டுல. இவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு உனக்குரிய ஆகுதியை கொடுத்தான்னா அவனுக்கு வேண்டிய நல்லதுகள்லாம் பண்ணு, இல்லைன்னா வீட்டுல காத்துட்டு இருந்துட்டே இரு. ஏன்னா ராமனே அதை முதல்ல பண்ணி காமிக்கிறார். ஒரு ராஜான்னு இருந்தால் யாகம், யஜ்யம், ஹோமம், நாட்டின் நலத்துக்காக அது எப்படி செய்யப்படணுமோ கண்டிப்பா செய்ய வேண்டும். அது ராஜா பண்ணதை விட்டுடுங்க, இப்ப நம்ம பண்ணணும் இல்லையோ. நாம நம்ம வீட்டுல பண்ணது யாகம், யஜ்யம், ஹோமம் எது உண்டோ சின்ன சின்னது. நான் உடனே பெரிய புத்தகாமேட்டி, அஸ்வமேதம் அதெல்லாம் சொல்லவே இல்லை. சின்னதா ஒரு மனுஷனுக்கு சோறு போடுறது, ஜீவராசிகளுக்கு சோறு போடுறது, பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்றது, தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கிறது, பகவானுக்கு பூஜை பண்றது, இது போருமே. இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது தான் முதல் தேவைன்னு சொல்லிட்டார் ராமன். இது அனைவரும் நாம பண்றோமா? நீங்க எதெல்லாம் குறிப்பெடுத்துக்கிட்டு மெதுவா அவசரத்துல ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். எழுதுறது மட்டும் இப்ப பண்ணுங்க. யோசிச்சா உபன்யாசம் முடிஞ்சு போடும். அது பண்ணவே பண்ணாது. நீங்க எழுதுறது எழுதிங்கோ, வீட்டுக்கு போன அப்புறம் மெதுவா உட்காந்து இதுல எதை நான் பண்றேன் பண்ணல, இது எதை பண்றேன், இது எதை பண்ணல, இது எது முடியும், அப்படியே முடியாது, இது வரைக்குமான முடியும் அப்படின்னு யோசித்து நீங்க தான் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ராமன் முதல்ல சொல்லிட்டார், பௌண்டரீக அஸ்வமேதாத்யாம் வாஜிமேதேன சாசகிருத் அன்னேஷ்ச விவிதை யஜ்ஞைஹி. இப்படி வெவ்வேறு ஹோமம், தபசு, யஜ்ஞம், யாகம் இது தேவதைகளை கொடுத்து பண்ணினார். ராஜ்யம் தசசஹஸ்ராணி பிராப்ய வருஷாணி ராகவா தச அஸ்வமேதான் ஜக்வே சதஸ்வான் பூரி தட்சிணான் ஆஜானுலம்பி பாகு சமஹாவக்ஷா பிரதாபவான். முழந்தாள் அளவு நீண்டு இருக்கிற திருக்கையை ஆஜானுபாகுன்னு சொல்லுவார். இந்த பேர் கேள்விப்பட்டு ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி அப்படின்னு தான் நம்ம ஸ்தோத்திரமே பண்றோம். ராமாயணம் வாசிக்க ஆரம்பிச்சவே தியான ஸ்லோகம் சொல்லுவோம். ஆஜானுபாகுனால் முழந்தாள் அளவு நீண்டு இருக்கிற திருக்கைகள். அது சாமுத்திரிகா லட்சணத்தின்படி உயர்ந்த புருஷனுக்கு அடையாளம். ராமன் அப்படித்தான், லக்ஷ்மணன் அப்படித்தான். அப்படிப்பட்ட லக்ஷ்மணனோடு கூடியவராய் ராமன் ஆண்டு வந்தார். ராகவச்சாமி தர்மாத்மா பிராப்ய ராஜ்யம் அனுத்தமம் ஈஜே பகுவிதை யஜ்ஞைஹி ச ச சசுத பிராத்ரு பாந்தவா ந பர்யதேவன் விதவா. இப்படி ராமன் ஆண்டு வந்தாரோ இல்லையோ, அங்க இருக்கிற பிரஜைகள்லாம் எவ்வளவு நன்னா இருந்திருக்கா, என்னென்ன குற்றம் குறைகள் அந்த நாட்டுல வந்ததே இல்லை அப்படின்னு சொல்றார். இதுல எதெல்லாம் இப்ப நாம படுறோங்கிறதையும் நீங்க கூட கூட நினைச்சுடுங்க. அது நமக்கே தெரியும். அது நான் இப்போ விளக்கமா சொல்ல போறது இல்லை. இப்போ அங்க இருக்கிறத சொன்னாலே நாம அப்படி இருக்கமாங்கிறது உடனே தெரிஞ்சு போடும். இப்ப என்ன நிலைமைங்கிறது அடியனை விட உங்களுக்கே என்ன தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் திரும்ப திரும்ப 3 நாள் அடுத்த ஊர்ல உபன்யாசம் தான், வேற ஒண்ணும் தெரியாது. அதனால என்னை விட இந்த விஷயம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாரோடையும் பழகிறேன், அப்படிலாம் அடிய யாரோடையும் பழகிறது இல்லை, தெரியவும் தெரியாது. அதனால என்னன்னு சொல்றேன், மற்ற கஷ்ட நட்டங்கள் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சு போடும். நான் பர்யதேவன் விதவா நச்ச வியாலகிருதம் பயம். துர்மரணம் ஏற்பட்டு எந்த ஒரு பெண்ணும் தப்பான காலத்தில் தன் கணவனை பறிகொடுத்து விட்டு அழுததே இல்லை. முதல்ல சொல்றார், துர்மரணம் ஏற்பட்டு விதவையாகி அழதே இல்லை.
அப்படின்னா எல்லாரும் பூரண ஆயுசு இருப்பான்னு அர்த்தம். அதுக்கு குறவே இல்லை. கணவன் கைப்பிடிச்சிட்டாருனால் அந்த மனைவி அழ வேண்டிய தேவையே இருக்காதாம். அது வரைக்கும் ராமன் ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார். யாருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் ரட்சிச்சிருவார். இப்ப நமக்கெல்லாம் எப்படி ஆயிடுத்துன்னு மாறுதல். இப்போ நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும். அரசாங்கம் அது ஒண்ணுமே பண்ணாது. இப்போ ஏதோ கவலாளிகள்னா இருப்பாளே தவிர என்ன அடித்தலோ பொடித்தலோ படைத்தலோ எதுவா இருந்தாலும் நம்ம பாடும். அங்க அப்படி கிடையாது. ஒரு துர்மரணம் ஒரு இடத்துல ஏற்பட்டால் நேர போய் மணி அடிச்சு ராமன்ட்ட புகார் பண்ணுவாளாம். நீ நாட்டை ஆண்டது தப்பு, அதனாலதான் துர்மரணம் ஏற்பட்டிருக்கு. நீ பேச முடியுமா? ஏதாவது மாதிரி இப்போ ஏற்பட்டா நம்ம பாடு நம்மளுக்கு நுடுவா. அது இல்லை. எப்படி ராஜ்யம் ஆளப்படுகிறதோ அதுக்கு தகுந்துதான் பூர்ண ஆயுசு. ஒன்னொன்னு அதோட தொடர்பு படுத்தப்பட்டது. மெதுவா இந்த 2 யுகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு வெட்டி விட்டாச்சு. ஆள்றதுங்கிறது வேற, வாழறதுங்கிறது வேற. பிரஜைகளான நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழறது நம்ம அதே ஆண்டு இருக்கிறவா என்ன பண்ணுவாள்னா பாதையெல்லாம் நல்லா போட்டு கொடுப்பா, மின்சாரம் எல்லாம் கொடுப்பா, நம்ம கிட்ட வரி வசூல் பண்ணுவா. இது வரைக்கும் சரி, நல்லா பண்ணட்டும். ஆனா அப்படி இல்லை. அந்த நாள் இப்போ 2 பேருக்கு நெருக்கம் இருந்திருக்கு. நம்ம வீட்டுல ஒரு துர்மரணம் ஏற்பட்டா ஆண்டவர் பேர்ல தப்பு அப்படின்னு போய் கேட்கிறளவு நடந்திருக்கும் இல்லையோ. ராமராஜ்யத்துல அது நடந்துதான். யாரோ ஒருத்தர் ஒரு பிராமணர் அந்த அண்ணனுக்கு பிள்ளை சின்ன வயசுல போயிட்டான். அவர் நேர குழந்தைய கொண்டு ராமன் முன்னாடி போட்டார். போட்டு கேட்கிறார், ராமா நாட்டை தப்பா ஆண்டிருக்கே, இல்லைன்னா என் பிள்ளை போயிருக்காதுன்னு கேட்க முடியுமா? இப்ப யாரானு கேட்டார். ராமன் நடுங்கி போய் என்ன தப்பு நடந்துருக்குன்னு தெரியலையே. வசிஷ்டரை கூப்பிட்டார், பக்கத்துல இருக்க ரிஷிகளை கூப்பிட்டார். எங்கேயோ யாரோ தப்பா ஆராதனை பண்றான், அதை கண்டுபிடிராமா அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். புட்பக விமானத்தில் ஏறி உட்காண்டார். வடக்க போனார், கிழக்க போனார், மேற்க போனார், தெற்க வந்தார். தெற்க வரச்சேதான் தப்பா ஆரோத்தம் ஒரு தபஸ் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் அவனை அழிச்சுதான் மொத்த ராஜ்யத்தையும் சரிப்படுத்தினார். அந்த பிள்ளை உயிரோட எழுந்துட்டான். துர்மரணம் ஏற்பட்டு ஒரு பிள்ளை போயிட்டானே, ராமன் இந்த நடவடிக்கை எடுத்த உடனே அந்த பிள்ளை மறுபடியும் உயிரோட எழுந்துட்டான். அந்த அளவுக்கு தெளிவு இருந்திருக்கு அந்த ராஜ்யத்தில். இதனால இந்த தப்பு அதுவே இப்ப கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ தவறுகள் நாட்டில் நடக்கிறது. இந்த தவறுக்கு எது காரணம்னு கூட நமக்கு தெரியாது இப்போ. ஆனா அது துல்லியமா காரணம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஏன்னா தவறு அவ்வளவு குறைச்சலா இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப ஏன் காரணம் கிடைக்க முடியலன்னா, அரிசி சோறு அரிசி வேணுந்தோம், அதுல கல் இருக்கா பார்த்து பொறுக்கி போடணும்னு சொல்லலாம். மண்ணால சோறு ஆக்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டு கல்லை தேடுமோன்னா கல்லு தான் இருக்கும், மண்ணில் வேற என்ன இருக்கும். அரிசியை வாழ்ந்துட்டா அந்த நாளெல்லாம் எடுத்துப்படும் இல்லையோ. அரிசியை முறத்துல வச்சுப்பா, புடைச்சிட்டு கல்லெல்லாம் எடுத்து போடுவா. ஒருத்தர் என்ன பண்ணாரு, கூழாங்கல்ல இவ்வளவு எடுத்துட்டு முறத்துல போட்டார். இதுல ஏதாவது கல் இருக்கா பாருமோன்னா இருக்கிறதே கல்லு தான் இருக்கும். அரிசியில வேணா கல்லை தேடலாம், கல்லுக்கு உயிருக்குள்ளே. அதனால அந்த நாள்ல தவறுகள் பஞ்சமா இருந்திருக்கு. அதனால ஒரு தவறுக்கு நேர நேர காரணம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இன்னைக்கு மலிஞ்சு போச்சு தவறுகள். அதனால நேர்காரணமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு விதவை அழுதது கிடையாதுங்கிறார். அவரவர்கள் பூர்ணமா தான் வாழ்ந்திருக்கார்கள். அடுத்தது நான் வியாலகிருதம் பயம். எக்காரணம் கொண்டு விலங்குகள் பயமே கொடுக்காதான். அதாவது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். ஆனா ராமன் ரொம்ப நாளா பார்த்துட்டது என்ன தெரியுமோ, புலி நிறைய இருக்கான்னு பார்த்து போறான், சிங்கம் நிறைய இருக்கணும், யானை நிறைய இருக்கணும், எண்ணிக்கை வச்சிருந்தானா ராமன். என்கிட்ட எத்தனை புலி இருக்கு, எத்தனை சிங்கம் இருக்கு, காடு குறையாம பார்த்துக்கிறோம். நாடு இத்தனை, காடு இத்தனை. ஒரு துளி காட்டை குறைச்சு நாட்டை வளர்க்க விட மாட்டாராம். ஒரு துளி நாட்டை குறைச்சு காட்டை வளர்க்க விட மாட்டாராம். மனிதர்கள் எப்படி இருக்காளோ அதை போல கரடிகள் இருக்கணும், அதை போல புலி இருக்கணும், அதை போல சிங்கம் இருக்கணும். அதுவும் நாமும் ஒன்னா இருந்தா தான். ஒன்னா இருந்தா தானே நாட்டுல ஒன்னா இல்லை. அதுவும் நாம அதுவும் நன்னா இருக்கணும், நாமும் நன்னா இருக்கணும். ஏன்னா மனிதனிடத்துல ஒரு தீய குணம் என்னன்னா, தான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இயற்கையை அழிக்க தயங்க மாட்டான். இது நன்னா இப்ப பார்த்துட்டு வந்து இந்த 2 யுகத்துக்குள்ள நம்ம பார்த்துக்கிறதே என்ன, இப்போ நாம கட்டடமா காவேரி காணும். அதான் இப்போ எங்க போச்சுன்னா மண்ணு போச்சு, இருக்கிற மண்ணெல்லாம் காணும். இப்ப காவேரி ஓடி இருந்தது என்ன, பெரிய காவேரியே ஓடுறது பாருங்க. எல்லாமே மண்ணே இல்லையே. அப்புறம் காவேரி இன்னும் பெருசா தான் போனோம். காவேரி வந்து கங்கை பெருசா இருந்தது. இப்ப காவேரி கங்கையாட்டம் எடுத்து ஏன்னா இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்தாச்சுன்னா அடுத்தது கங்கை தான். அதுல இருக்கிற நல்லதெல்லாம் கடலுக்கு போட போறது. அப்படி செய்யக்கூடாது. ஒரு மனிதன் இருந்தால் தானும்